இல்லைங்க, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக தமிழ்நாடு முன்னணி பல்கலைக்கழகமாக இருக்குது. அதற்குள்ள ஒரு சமூக விரோதி எப்படி நுழைய முடியும்? அது குறித்து முதல்ல அந்த நிர்வாகம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாம் சாதாரண ஆட்களில் உள்ளே போயிட முடியாத அளவுக்கு தான் நெருக்கடி வச்சிருக்கிறீங்க. அப்போ இந்த சம்பவம் எப்படி நடந்தது? ஒன்று. ரெண்டாவது, எஃப்ஐஆர் எப்படி வெளியே வருது? யார் வெளியே கொண்டு வந்தாங்க? இது குறித்தான விசாரணை நடந்து அந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லையா என்பதை சொல்லணும். வெளிப்படையாக காவல்துறை சொல்லணும். திமுக அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம வந்து தமிழ்நாடு சென்னையில் மையப்பகுதியில் இப்படி நடக்கக்கூடிய ஒரு பாலியல் வன்முறையை பார்த்துட்டு எப்படி அமைதியாக இருக்கிறது? நாங்கள் இதே தான் கேட்டோம். ஒரத்தநாடில் வந்து கூட்டு பாலியல் நடந்தது. அன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சோம், கலெக்டரை பார்த்தோம், எஸ்பியை பார்த்தோம், எல்லாம் தொடர்ச்சியாக பேசணும். இன்றைக்கு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு நிவாரணம் தரவே இல்லை. அந்த பொண்ணுக்கு ஒரு அரசு வேலை கொடுத்துருக்கணும், பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், எதுவுமே நடக்கலை. அன்றைக்கி திமுக அரசு கண்டித்து இங்கே தான் வச்சோம், ப்ரெஸ் மீட் வச்சோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், எல்லாம் பண்ணோம். அப்போ இது போன்ற நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் சம்பந்தமாக திமுக அரசு தீவிரமான நடவடிக்கை போதுமான அளவுக்கு இது வரைக்கும் எடுக்கல. அது குற்றச்சாட்டு சொல்லிடுறோம் நாங்கள். ஒருத்தநாள் பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் தமிழ்நாட்டில் கூட்டு பாலியல் வன்முறை எங்கேயா நடந்திருக்குதா? மோசமாக நம்ம பார்த்துருக்கோமா? ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு அரசு வேலையை கொடுத்து ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கோமா இல்லையா? அந்த குற்றவாளி மிரட்டுறான் அந்த குடும்பத்தை. கூட்டு பாலியல் அந்த வன்முறைகளை தப்பித்த அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை அந்த குற்றவாளி ஆட்களை விட்டு மிரட்டுறான். இதெல்லாம் நடக்குது. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அதை அவங்களை ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம். தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். அவர்களுக்கான பாதுகாப்பு தரணும்னு சொல்லி ஒவ்வொரு முறை முறையிட்டு இருக்கிறோம். இதுதாங்க இன்றைக்கு நிலைமை. இதையெல்லாம் மூடி மறைச்செல்லாம் நீங்கள் வந்து நல்ல பேர் வாங்கிட முடியாது. இது அன்றைக்கு அந்த பாப்பாநாடு காவல் நிலையம் சரியாக நடந்துக்கலன்னு குற்றச்சாட்டு வந்திருக்குது, நடவடிக்கை எடுக்கப்படலை. அப்போ இந்த சம்பந்தமாகவும் காவல்துறை பொறுப்போடு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. அது தட்டி கழிச்சு போகணும். எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்து, தகவல் எப்படி வெளியே வந்தது, எப்படி வெளியே வந்து? நீங்கள் அப்லோட் பண்ணுறதுல சாஃப்ட்வேர் அப்டேஷன்ஸில் பிரச்சனை இருக்குதுன்னா யார் வெளியே கொண்டு வந்தாங்களோ, உங்களுக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் கேமரா இருக்குது இல்லைங்களா, சிசிடிவி இருக்கு இல்லையா, அந்த நபர் யார் வெளியே கொண்டு வந்தாலும் அவரை கைது செய்யுங்க, விசாரணை நடத்துங்க. அல்லது துறை சார்ந்தவராக இருந்தார்னா துறை சார்ந்த விசாரணை மேற்கொள்ளுங்க. அதுதான் முறையானதாக இருக்கும். இப்போ அதெல்லாம் தான் நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த விஷயங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.